நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முதலீடு தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் தற்போது விவாத பொருளாக மாறியிருக்கு. தைவான் நாட்டைச் சேர்ந்த மின்னணு நிறுவனமான ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கான இந்தியாவுக்கான தலைவர் ராபர்ட் வு கடந்த அக்டோபர் 13ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவை சந்திச்சு பேசுறாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறமா அமைச்சர் டிஆர்பி ராஜா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் 15,000 கோடி முதலீடு செய்ய இருப்பதாகவும் இதன் மூலமா 14,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. இது சம்பந்தமா ஃபாக்ஸ்கான் நிறுவன தரப்புல இருந்து இந்த சந்திப்புல புதிய முதலீடுகள் தொடர்பாக எதுவுமே பேசப்படல அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இதுதான் இப்போது சர்ச்சையா மாறி இருக்கு. இந்த விவகாரத்தை கையில் எடுத்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை கடுமையாக விமர்சிக்கிறார். இதுல என்ன சொல்றாருன்னா, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முதலீடு செய்வதா அமைச்சர் சொல்றாரு, ஆனால் ஃபாக்ஸ்கான் நிறுவன தரப்புல இருந்து முதலீடு எதுவுமே பேசல அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இது போல வெளிநாட்டு முதலீடுகள் விவகாரத்தில் திமுக அரசு மக்களை ஏமாற்றும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருது அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு முதலீடுகளில் கிட்டத்தட்ட 11.62 லட்சம் கோடி முதலீடு வந்ததாக திமுக அரசு சொன்னது போய் இதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு, கூடிய சீக்கிரம் அதை வெளியிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதே விவகாரத்தை மையமாக வச்சு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனும் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இது தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வது உறுதி, இந்த தகவல் 100% உறுதி செய்யப்பட்டது அப்படின்ற விளக்கத்தை கொடுக்கிறாரு. இந்த விஷயத்தில் ஒரு குழப்பமான சூழல் நீடிக்கக்கூடிய நிலையில ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்னாடியே ஒப்புக்கொண்டதாகவும், ஆனால் மற்ற மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களில் முதலீடு செய்கிறதுக்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு தொடர்ந்து அழைப்பு கொடுக்கறதால இந்த தகவலை ரகசியமாக வச்சிருக்கும்படி ஃபாக்ஸ்கான் நிறுவன தரப்புலேருந்து கேட்டுக்கொண்டதால இந்த தகவலை இத்தனை நாளாக ரகசியமாக வச்சிருந்ததாகவும் முதலமைச்சரோட இந்த சந்திப்புக்கு அப்புறமா அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பாக ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த முதலீடு தொடர்பாக எந்த ஒப்பந்தமும் போடலன்னு வெளிப்படையாக மறுப்பு தெரிவிக்காம புதிய முதலீடு சம்பந்தமாக பேசலன்ற அறிவிப்பை மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே பேசப்பட்டிருந்ததுனால புதிய முதலீடு மட்டும் நாங்கள் பேசல அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகமும் ஏற்படுது. இதே தான் முன் வச்சு இன்னைக்கு நடந்த சட்டசபை கூட்டத்தொடர்லையும் அமைச்சர் டிஆர்பி ராஜா பேசியிருக்காரு. அவர் எதிர்க்கட்சிகளை நோக்கி சில கேள்விகளும் கேட்கிறாரு. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட ஏதோ ஒரு நிறுவனத்தில் பேசிட்டு ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி இந்த ஒப்பந்தமே கையெழுத்தாகல அப்படின்ற மாதிரி பேசுறீங்க, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்புல புதிய முதலீடு தொடர்பாக பேசலன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஏற்கனவே பேசப்பட்ட ஒப்பந்தம் பத்தி அவங்க எதுவுமே தெரிவிக்கல. இந்த முதலீடு வருவது ஒரு உறுதி செய்யப்பட்ட தகவல் அப்படின்றத இன்னைக்கு சட்டசபை கூட்டத்தொடரிலும் பேசுறாரு. ஒட்டுமொத்தமா இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவன முதலீடு விவகாரத்துல இன்னும் ஒரு குழப்பமான சூழல் தான் நீடிக்குது. இன்னைக்கு பெருகிட்டு வர பட்டதாரி இளைஞர்களோட எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஏஐ யுகத்துல தனிநபரோட வாழ்வாதாரமாக வேலைவாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. இதை உறுதி செய்ய வேண்டிய ஒரு கடமை மத்திய அரசு மாநில அரசு 2 பேருக்குமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான விவகாரத்தில் இது போன்ற குழப்பமான செய்திகள் வருவது இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தையும் மக்கள் மத்தியில் ஆளும் அரசுகள் மீதான நம்பகத்தன்மையின்மையையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனையை தமிழக அரசு எப்படி சரி செய்ய போகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்.